சார், ஒரு புது அப்டேட். என்னாச்சு சொல்லுங்க. 2007 லேண்ட் கேஸில் இன்வால்வ் ஆன சண்முகம் இன்னைக்கு காலையில் இறந்துட்டாராம் சார். எங்க இருந்தாரு? அவரோட டெத் ரீசன் என்ன? சார், அவங்க வீட்டில் தான் இறந்தாரு. ஹார்ட் அட்டாக்னு அஃபீஷியலாக சொல்கிறாங்க சார். ஆனா என்ன என்ன விஷயம்? சார், அவர் பக்கத்தில் ஒரு பழைய கடிகாரம் இருக்கான் சார். அதே கடிகாரமாக தான் இருக்கும். அப்போ இது ஆக்சிடென்ட் இல்லை, சீக்வன்ஸாலாம் நடந்துட்டு இருக்கு. ஆமாம் சார், ராகவன் கேஸில் இருந்த அதே கடிகாரமாக தான் இருக்கும். அப்போ இந்த மர்டர்லாம் கோஇன்சிடென்ஸாக இல்லை சார், அதாவது ராகவன் இன்னும் மிஸ்ஸிங்காக இருக்காரு. இந்த நேரத்தில் இது நடந்திருக்குது. என்னவா இருக்கும்? அதே மாதிரி அந்த ஃபைலில் சண்முகம் செகண்ட் லெவல் ஆஃபீஸராக இருந்திருக்காரு. ஆமாம், ஃபைனல் லெவல் தான் ராகவன் சைன் போட்டிருக்காரு. அப்போ 2 பேரும் ஒரே செயினில் தான் இருக்காங்க. அப்போது இது கிட்னாப்பிங் கேஸ் மட்டும் இல்லை, இதை ஒரு ஆர்டராக ஒருத்தன் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போது அடுத்தது யாராக இருக்கும் சார்? அடுத்தது யாருன்னு இப்போ சொல்ல முடியாது. ஆனால் ராகவன் இன்னும் உயிரோடு இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன காரணம் சார்? அவனுக்கு ராகவனிடம் இன்னும் பேச வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. சார், இப்போ நம்ம இதில் எதை ஃபோக்கஸ் பண்ணணும்? கிட்னாப்பிங்கா இல்லைனா இப்போ இறந்து போனவரை பற்றி பார்க்கணுமா? அவன் என்ன செய்ய போகிறானோ அதை தடுக்க பார்க்கணும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியர், இது இப்போ தான் ஆரம்பிக்குது. என்ன, இந்த வீட்டில் யாரும் இருக்கிற மாதிரியே தெரில? ஆமாம் சார், இங்கே அவர் தனியாக தான் வாழ்ந்திருக்காரு. அந்த கடிகாரம் எப்படி இங்கே வந்ததுன்னு ஏதாவது க்ளூ இருக்கா? நேற்று ஈவினிங் ஒரு அன்னோன் பர்சன் மாதிரி வந்து இதை கொடுத்துட்டு போனதா நெய்பர் சொன்னாங்க சார். இப்போதைக்கு இனிஷியலாக வந்து டாக்டர் செக் பண்ணிட்டு ஹார்ட் அட்டாக் ஆகிருக்குன்னு தான் சொல்லியிருக்காரு சார். சார், அவர் தலைக்கு மேலே ஒரு ஃபைல் வச்சுருக்காரு பாருங்கள். லேண்ட் அக்யூசேஷன் நோட்டீஸ் காப்பி 2007க்குரியது. அதை இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்காரு. அவருக்கு இன்னும் அது முடிஞ்ச விஷயம் மாதிரி தெரியல போல. சார், நான் தான் அவரோட நெய்பர். நேற்று ராத்திரி ஃபுல்லாக தூங்காமல் முழிச்சிட்டு இருந்தார் சார். அப்படி என்ன பண்ணிட்டு இருந்தாரு நைட்டு ஃபுல்லாக? ஒரு தலைக்கு மேலே ஒரு கடிகாரம் இருக்குல்ல, அதை பார்த்துக்கிட்டு எல்லாம் திரும்ப வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தார். யாரோடையாவது பேசிக்கிட்டு இருந்தாரா? ஐ மீன் ஃபோன் கால்ஸ்? இல்லை சார், அந்த மாதிரிலாம் எதுவும் பேசலை. அவருக்குள்ளேயே அதை திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தார் ரொம்ப நேரமாக. இது அந்த கில்லரோட ஃபஸ்ட்டு வார்னிங் மாதிரி எடுத்துக்கலாமா சார்? இது ஃபஸ்ட்டு வார்னிங் மாதிரி தெரியல, இது ஃபஸ்ட்டு பனிஷ்மெண்ட். சார், அப்போனா அந்த ஃபைலில் யார் நெக்ஸ்ட்டு சைன் போட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ரெக்கமெண்டேஷன் ஆஃபீஸர் வரதன். அப்போது அடுத்த டார்கெட் அவனுக்கு அதாக தான் இருக்குமா சார்? இந்த இதெல்லாம் பார்க்கும்போது ஒன்று மட்டும் புரியுது, இந்த கடிகாரம் நமக்கு நேரம் காட்ட வரலை, பயத்தை காட்ட வந்திருக்கு. அப்போ வாங்க குயிக்காக வரதனோட ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துடலாம். வாங்க சார், சொல்லியிருந்தா நானே வந்து உங்களை பார்த்துருப்பேனே. இல்லை சார், கொஞ்சம் அர்ஜென்ட் மேட்டர், அதான் நாங்களே நேரில் வந்து உங்களை பார்த்துட்டு போயிடலான்னு வந்தோம். ஆ, சொல்லுங்கள் சார். எனக்கு எதுவும் இப்போ மீட்டிங் இல்லை. உட்காருங்க சார், பேசலாம். சண்முகம் விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாவம் சார், கேள்விப்பட்டேன். திடீர் ஹார்ட் அட்டாக்குன்னு சொன்னாங்க. திடீர்னுலாம் எதுவும் நடக்கலை சார். ஓகே, லெட் மீ கம் டு த பாயிண்ட். அவர் வீட்டில் ஒரு பழைய கடிகாரம் இருந்துச்சு, பார்த்தீங்களா? கடிகாரமா? அதுக்கும் அவர் இறந்ததுக்கு என்ன சம்மந்தம்? அதே கடிகாரம் தான் ஒரு அமைச்சர் காணாமல் போன கேஸ்லேயும் வந்திருக்கு, அதான் உங்ககிட்ட கேட்குறேன். அதுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. 2007 லேண்ட் அக்யூசேஷன் ஃபைலில் உங்களோட ரெக்கமெண்டேஷன் அந்த ஃபைலில் இருக்கிறதா நாங்கள் பார்த்தோம். அந்த டயத்தில் நான் வெறும் ரெக்கமெண்டேஷன் மட்டும்தான் கொடுத்தேன். டெசிஷன் என்னோடது இல்லை. ரெக்கமெண்டேஷன் இல்லாமல் அந்த ஃபைல் மேலே மூவ் ஆயிருக்காதுல்ல சார்? இந்த டயத்தில் எனக்கு ப்ரெஷர் இருந்தது, அதனால தான் நான் ரெக்கமெண்டேஷன் பண்ணேன். அதான் சார், யார்கிட்ட இருந்து உங்களுக்கு ப்ரெஷர் வந்துச்சு? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போ பயப்பட வைக்குது. அவர் யாருன்னு சொல்லுங்கள் சார். அந்த ஃபைலில் ஒரு விவசாயி பேர் இருக்குது, தெரியுமா? கருணாகரன்? அவரே சொல்கிறீங்க? ஆமாம், அவரே தான். அவருக்கு என்ன நடந்துச்சு? அவரோட நிலம் போச்சு. அதுக்கடுத்து அவரோட வாழ்க்கையே. அவரோட வாழ்க்கைக்கு உங்களோட கையெழுத்தும் சம்மந்தப்பட்டிருக்கு, கரெக்டா? சார், அப்போ எனக்கு இருக்கிற ப்ரெஷரில் நான் என்ன சார் பண்ண முடியும்? அவங்க சொல்கிறபடி தான் சார் என்னால் கேட்க முடிஞ்சது அந்த டயத்தில். நான் எதுவும் தனியாக எதுவும் பண்ணலையே சார். சார், நான் எதுவும் ஆபத்தில் இருக்கேனா சார்? சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக நீங்கள் உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஆபத்து இருக்குது. எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கான நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் 18 மணி நேரம் தான் இருக்குது. சார், நான் இப்போ என்ன சார் பண்ணணும்? உண்மையை சொல்லணும், அதுதான். நீங்கள் எதுவும் பயப்படாதீங்க, நாங்கள் உங்களுக்கு ஃபுல் ப்ரொடெக்ஷன் தர ரெடியாக இருக்கோம். சார், ஏசிபி சார் உங்களுக்கு டைட் செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்காரு. இன்றைக்கி நைட்டு நானும் என்னோட சேர்ந்து ஒரு கான்ஸ்டபிளும் உங்கள் கூட இருப்போம். ஸோ எதுக்கும் பயப்படாதீங்க.
எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியல. நான் எதுக்கு இப்படி பயப்படணும்னு. சார் இது சாதாரண ப்ரிகாஷன் தான். பிரிகாஷனா? இப்போ இந்த வீட்டுக்குள்ள எல்லாமே வேற மாதிரி இருக்கு. ச்சே, இப்போ ஏன்டா அந்த ஃபைலை ரெக்கமெண்டேஷன் பண்ணோன்ட்டு இருக்கு. அந்த ஒரு நிமிஷத்தை நான் நிறுத்தி யோசிச்சு ரெக்கமெண்டேஷன் பண்ணாமல் விட்டுருந்தா இப்போ இது வரைக்கும் வந்திருக்குமா? சார் நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? உங்களுக்கும் அந்த டைம் ப்ரெஷர் இருந்திருக்கும்ல. ப்ரெஷர்னு சொல்லி சொல்லி தான் என் வாழ்க்கை இப்படியே கடந்து போயிருக்கு. சார் என்ன சார் ஆச்சு? பவர் கட் மாதிரி தெரியுது. ஜென்ரேட்டர் இருக்கு, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். அதுவும் ஆன் ஆகலை, என்னன்னு தெரில. இதே மாதிரி தான் அந்த நாளும் இருந்துச்சு. எந்த நாளை சொல்கிறீங்க? கருங்காடு கிராமம், மழை, அழுக. அந்த விவசாயி வாசல்ல நின்னா. இந்த வெடிகாரம் எப்படி இப்போ இங்கே வந்துச்சு? இது எனக்கு வார்னிங் மாதிரி தெரில. அவன் திரும்ப நம்மளுக்கு டயத்தை ரிமைண்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கு. சார் நீங்கள் ஒரு சேஃபான ரூமுக்கு போகணும் சார். உங்கள் வீட்டில் யாரும் அக்சஸ் பண்ண முடியாத மாதிரி இருக்கணும். இவ்வளோ டைட் செக்யூரிட்டி வீட்டுக்கு வெளியே கொடுத்தும் வீட்டுக்குள்ளேயே வந்திருக்கானா? சேஃப் ரூமுக்குள்ளே வர்றதுக்கு அவனுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? அந்த கிளாக்கை வச்சு பார்த்தா எனக்கு இன்னும் 12 மணி நேரம் தான் டைம் இருக்கும் போலையே. சார் நீங்கள் எதுவும் பேனிக் ஆகாதீங்க சார். நான் இதை பற்றி உடனே ஏசிபிக்கு அப்டேட் பண்ணுறேன். உடனே பண்ணுங்க சார். எனக்கு தெரிஞ்சு அவன் குறித்த நேரத்தை யாராலையும் நிறுத்த முடியாது போல. பேசாம இந்த விஷயத்தை பற்றி நாமளே பேசிடலாமா? இதுதான் என் வீட்டிலே இருக்கிற ஒரு சேஃப் ரூம் மாதிரி. இதுக்குள்ளே வர்றதுக்கு யாருக்குனாலும் அக்சஸ் வேணும். ஓகே சார், நீங்கள் எங்கேயே ரெஸ்ட் எடுங்க. நாங்கள் வெளியே நின்று பார்த்துக்குறோம். எதுக்கும் பயப்படாதீங்க சார். நான் வெளியே போகிறேன், நீங்கள் உள்ளே லாக் பண்ணிக்கோங்க. அப்பவும் நான் சொல்லுவேன், யார் கேட்டாலும் சொல்லுவேன், அந்த ஃபைலுக்கு நான் ரெக்கமெண்டேஷன் தான் கொடுத்தேன், டிசிஷன் நான் எடுக்கலைன்னு. எத்தனை தடவை தான் சொல்ல முடியுமோ? நீ யாரு உள்ள வர்றது? நீ எப்படி இதுக்குள்ள வந்த? நீ இந்த வீட்டுக்கு எவ்வளோ செக்யூரிட்டி அரேஞ்ச் பண்ணாலும் என்னால் இதை ஈஸியாக உள்ளே வந்துட முடியும். இங்கே பாரு, உனக்கு தேவையான விஷயத்தை எல்லாத்தையும் நான் போலீஸ்கிட்ட சொல்லிட்டேன். என்னை விட்டுரு. நீ என்ன சொல்லியிருக்க போகிற? ஆனால் முழுசாக வெளியே வரணும். அது வரைக்கும் நான் உன்னை விட மாட்டேன். பாரு, அந்த டயத்தில் எனக்கு வேலை போயிடும்னு ப்ரெஷரில் இருந்தேன். நீ வேலை போயிடும்னு உன் வாழ்க்கையை பற்றி பார்த்த, என் அப்பாவோட வாழ்க்கையை பற்றி பார்த்தியா? அந்த நாள் ஒரு நிமிஷம் நீ யோசிச்சிருந்தேன்னா இந்த நாள் உன் வாழ்க்கையில் இந்த மாதிரி நடந்திருக்காது. என்னை மன்னிச்சிரு. இனிமேல் இந்த மாதிரி தப்பை நான் எப்பவுமே பண்ண மாட்டேன். உனக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் பாக்கி இருக்கு. சரி, நீ சொல்லு, நான் இப்போ என்ன பண்ணணும் உனக்கு? நீ செய்ய வேண்டியது பல வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருச்சு. இங்கே பாரு, என்னை நீ எதுவும் கொல்ற மாட்டேயே. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் நேரம் என்னை வேற மாதிரி மாற்றிருச்சு. போலீஸ், வேமா வாங்க. ஆ